ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். நிஜமாவே ரியல் லைஃப்ல என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அப்படின்றத இன்னைக்கு ரொம்பவே அழகா காமிச்சிருந்தாங்க. ஸோ ஒரு சிலர் இப்படிதான் இன்னுமே அவங்க ஹஸ்பண்ட்ஸை இன்டைரக்டா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். நம்ம கங்காவை மாதிரி ஸ்டார்டிங்கும் சரி எண்டிங்கும் சரி குமரனை எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஹர்ட் பண்றாங்க. அதாவது நம்ம காவேரியை பொறுத்த வரைக்கும் இருக்கிறத வச்சுக்கிட்டு சின்ன சின்ன விஷயத்துல கூட ஹாப்பியா அதுல இருக்க ஹாப்பினஸ் மட்டும் எடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமா லைஃபை லீட் பண்ணலாம், பெருசா எதுவுமே வேணாம், இருக்கிறத வச்சு என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதை விஜயுமே நானுமே அதை ரியலைஸ் பண்ணியிருக்கேன். ஈவன் அந்த கப் ஆஃப் ஜூஸ் இருக்கு இல்லையா, அது இந்த ஸ்டீல் கிளாஸ்ல குடிக்கிறதுக்கும் நம்ம வீட்டுல கண்ணாடி கிளாஸ்ல குடிச்சதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் அப்படின்றத நான் இங்க வந்துதான் புரிஞ்சுக்கிட்டேன். காவேரி சின்ன சின்ன வீட்டுல ரொம்ப அழகாவும் ரொம்ப சந்தோஷமும் கொடுக்குது அப்படின்னு ரெண்டு பேரும் அவ்வளோ அழகான ஒரு கான்வர்சேஷன் வச்சிருந்தாங்க. அண்ட் இன்னொரு சைடு நம்ம கங்கா எதுனாலும் பெருசா இருக்கணும், என்னுடைய எய்மே ட்ரீமே அப்படிதான் இருந்துச்சு. வசதியா வாழணும், பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நிறைய நகைலாம் போட்டுக்கிட்டு இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா எங்க உங்களால ஒரு வெள்ளி கொலுசு கூட வாங்கி கொடுக்க முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அவ்வளோ ஹர்ட் பண்ணாங்க. உண்மையாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு குமரனை பாக்குறதுக்கு. ஈவன் நேற்று நைட் ஒரு மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எடிட்டர் சைட்ல இருந்து ஒரு சாங் மட்டும் போட்டிருந்தாங்க, மலையோரம் வீசும் காற்று. என்னன்னு புரியாமையே இருந்துச்சு. பட் இன்னைக்கு எபிசோட்ல புரிஞ்சிடுச்சு. குமரன் ஃபீலிங்கா இருக்கும்போது பேக்ரவுண்ட்ல அவருடைய ஸ்பீக்கர்ல இருந்து அந்த சாங் பிளே ஆச்சு. ஸோ கங்காவுக்கு ஒட்டியானம் கட்டிக்கணும்னு ஆசை. ஆனால் உங்களை அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன்னு அப்படி குத்துன்னு குத்துறாங்க வார்த்தைகளாலேயே. குமரனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு வைராகியம், கண்டிப்பா நம்ம ஒய்ஃப் கேட்டதை நம்மளால முடியாதுன்னு சொன்னதை கண்டிப்பா நம்ம வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் நாளையோட ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், குமரன் பெரிய ஆர்டர் பிடிச்சிட்டாரு அப்படின்றது விஜய்க்கு தெரிய அதை கேட்க இந்த மாதிரி பேபி ஷவருக்காக அவர் இந்த ரிஸ்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஏதாவது ஹெல்ப் வேணுமானுமே விஜய் கேட்கிறாரு. உடனே குமரன் யார்கிட்ட இதெல்லாம் கொட்டி அழறதுன்னு கூட தெரியல. பிகாஸ் ஒய்ஃபே இப்படி இருக்காங்கன்னு சொல்லும் போது யார்கிட்டயும் சொல்லி அழவ முடியாது இல்லையா. மனசுல அவ்வளவு பெரிய பாரம் இருக்கு. யாராவது ஒருத்தவங்க கிட்ட நம்மளுடைய எல்லாத்தையும் ஷேர் பண்ணி அழுதுட்டாலே அது பாதி பாரமா குறைஞ்சிடும். ஸோ சகலைகள் பாண்டிங் ஆல்ரெடி ரொம்ப சூப்பரா பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இன்னும் அழகா நாளைக்கு பாத்தீங்கன்னா குமரன் அப்படியே விஜயை ஹக் பண்ணி அவருடைய பாரத்தை குறைச்சிக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் தான் சகலைகளும் சேர்ந்து போய் விஜய் அண்ட் நிவினும் சேர்ந்து போயிட்டு குமரனுக்காக அங்க கூட இருந்து ஹெல்ப் பண்றாங்க போல. நிஜமாவே நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. அதே மாதிரி இன்னைக்கு வீக்காவுடைய கான்வர்சேஷனும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. காவேரிக்கும் தெரியப்படுத்திட்டாங்க, இந்த மாதிரி கங்காவுக்கு தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும் அவன் ஆசைப்படுறான்னு சொல்லிட்டு 5th மந்த்லயே அவளுக்கு பண்ணிட்டு உனக்கு 7th மந்த். அதுலயுமே காவேரி பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி யோசிப்பாங்க, பேபி ஷவர்னாலே இந்த வயிறெல்லாம் பெருசாகி அதெல்லாம் கை வச்சு போட்டோ எடுத்துப்பாங்களே, இப்ப வயிறு குட்டியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க. சின்ன சின்ன டைலாக்ஸ்லாம் கூட இப்பெல்லாம் நம்ம பிரியாதமி மேம் ரொம்ப ரியலிஸ்டிக்கா கொடுத்துட்டு இருக்காங்க. ஒன்ஸ் அகைன் அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். கங்காவுக்கு சிம்பிளா வீட்லயே பண்ண போறாங்க. நம்ம காவேரிக்கு எங்க நடக்க போகுது அதெல்லாம் ஒரு எக்ஸைட்மெண்ட் இப்பயே கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா இன்னைக்கு விஜய் கேட்டார் இல்லையா காவேரி கிட்ட, உனக்கு எந்த மாதிரி பிளேஸ்ல வைக்கணும், மேடம் எதுவுமே வேண்டாம் தான் சொல்லுவாங்க. பட் எங்களுக்கு எங்களுடைய விஜய் காவேரி அழகா ஸ்பெண்ட் பண்ண அந்த வீட்டுல வைக்கிறோம் தான் ஆசையா இருக்கு. பாப்போம் நெக்ஸ்ட் ஷெடியூல்ல வைக்கிறாங்களா இல்ல அதுக்கு அடுத்த ஷெடியூலா அப்படின்னு சொல்லி. ஏன்னா 7th மந்த்னு சொல்லும் போது நடுவில் ஒரு மாசம் கேப் வேற இருக்கு. சீரியல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மாசம் அப்படின்னாலே 5 மாசம் கூட இருப்பாங்க. பட் இப்போ எம்என் நல்லா ஃபாஸ்டா தான் மூவிங்ல இருக்கு. நம்ம வீக்காவுடைய பேபி ஷவர் நெக்ஸ்ட் மந்த் ஷெடியூல்ல இருக்கா இல்ல அதுக்கும் அடுத்த மாசம் இருக்கான்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னைக்கு எபிசோட் உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.